கம்யூனிகேஷன்ங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன பண்றீங்கன்னா, இன்டர்வியூல பங்கமா கேள்வி கேட்பாங்க, கம்பெனியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும். ரகு ராஜ் அப்படிங்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேருமே ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜ், ஓகேவா. பட் இவங்களுக்குள்ள இந்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ரகு வந்து சுமாரா என்ன மாதிரி படிப்பாரு, ராஜ் அப்படிங்கிற ஒரு சூப்பரா படிப்பாரு, சரியா. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்கன்னா, அவங்க காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் வருது, அந்த இன்டர்வியூல அட்டன் பண்றாங்க. அந்த இன்டர்வியூல அவங்க அட்டன் பண்ணும்போது நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கிற ராஜ் இன்டர்வியூல ஃபெயில் ஆயிடுறாரு. பட் ரகு இன்டர்வியூல செலக்ட் ஆகி அவர் கம்பெனில பிளேஸ் ஆயிடுறாரு. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ராஜ் அப்படிங்கிறவருக்கு ஒரு தலகணம், ஹெட் வெயிட். எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஏன் வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், நான் ஏன் இன்டர்வியூல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி மேபி இது எனக்குமே இருந்திருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த ரகு அப்படிங்கிறவருக்கு இந்த தலகணங்கிறது கிடையவே கிடையாது. நான் சுமாராக தான் படிப்பேன், எஸ் எனக்கு அது தெரியும், பட் நான் எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் என்னால் வந்து ஒரு ஓரளவாக அங்கே நல்லா பெஸ்ட்டாக என்னோட பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்காரு. ஸோ இந்த ரெண்டு கேரக்டருமே யாருன்னா வேற யாரும் இல்லை, நான் தான். இந்த ரெண்டுமே எனக்குள்ள வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு கேரக்டருமே எனக்குள்ள இருந்திருக்கு. லைக் வந்து ஒரு சில இன்டர்வியூல நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண போய் பண்ணியிருக்கேன், அங்கே நான் செலக்ட் ஆயிருக்கேன். ஒரு சில இன்டர்வியூல நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணாம நான் கேட்டுற போறாங்க போடா எனக்கு தெரியாததா அப்படின்னு போய் பண்ணியிருக்கேன். பட் அங்கே நான் மொக்க தான் வாங்கியிருக்கேன். ஸோ என்னோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்சஸ்ல என்ன மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் இல்லை இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா கன்ஃபார்ம் அவங்க உங்களுக்கு ஓகே நீங்க ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல் வாய்ஸ் ஆஃப் கேஜே அண்ட் நான் அந்த கேஜே. என்னோட சேனலோட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல என்னோட சேனலோ இல்லை என்னோட கண்டென்ட்டோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லி சரி, இன்டர்வியூல கம்யூனிகேஷன்ங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதை விட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன தெரியுமா? அபவுட் கம்பெனி அண்ட் த ப்ராசஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அபவுட் கம்பெனி அப்படிங்கிறதுல கண்டிப்பா நீங்க எந்த இன்டர்வியூ போனாலும் இந்த ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ அந்த கம்பெனி பத்தி நம்ம எப்படா தெரிஞ்சுக்கிறது, எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்க நௌக்கரியில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை லிங்க்டின்ல அப்ளை பண்ணாலும் சரி, நீங்க எந்த வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணாலும் சரி, அந்த கம்பெனியோட நேம் இருக்கும் இல்லையா, அந்த கம்பெனியோட நேம் எடுத்து கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அபவுட் கம்பெனின்னு சொல்லி வரும். அதை நீங்க படிச்சுட்டு போனீங்கன்னா கூட உங்களால அந்த கம்பெனி பத்தி ஓரளவு ஒரு ஓவர் வியூ கிடைக்கும். ஓகே ரைட், இவ்வளவுதாங்க, இதுதாங்க நம்ம கம்பெனி பண்ணுது அப்படிங்கிற அளவுக்கு உங்களால ஒரு ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க சொல்லணும் அப்படின்னா, இப்போ நெக்ஸ்ட் வேவ்னு ஒரு கம்பெனில நீங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க. இந்த நெக்ஸ்ட் வேவ்ங்கிற கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த ஐடி கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த கம்பெனில நீங்க வந்து போய் அட்டன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஓகே இது கோர்சஸ் அட்டன் பண்றாங்க, கோர்சஸ் வந்து சொல்லி தராங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கம்பெனி வந்து ப்ரோக்ராம் ஆகுது. இப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால அந்த இன்டர்வியூ ஈஸியா கிராக் பண்ண முடியும். அங்க என்ன பண்றாங்க, என்ன சர்வீஸ் இருக்கு, என்ன சேல்ஸ் பண்றாங்க, அந்த கம்பெனி என்ன இதாயிட்டு இருக்கு, இப்படி எதுவுமே பத்தி தெரியாம ஓகே வந்துச்சு ஓகே ரைட் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி போய் கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னா இன்டர்வியூல பங்கமா கேள்வி கேட்பாங்க. கம்பெனியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், தெரியாம நீங்க எப்படி அப்ளை பண்ணீங்க, ஏன் அப்ளை பண்ணீங்கன்னு 1008 கேள்வி அதுல இருந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் இதுவே நீங்க கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து கேட்கற கேள்வி கம்மியா தான் இருக்கும். ஸோ அதனால எப்பவுமே ஒரு இன்டர்வியூக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனில என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அது யாருமே வந்து சொல்லி கொடுத்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இன்னமும் நிறைய பேர் ஸ்கூல் பசங்க மாதிரி இதெல்லாம் சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் சொல்லி தர மாட்டாங்க யாரும். நம்ம தான் நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம தான் அதை கற்றுக்கணும், சரியா. கம்பெனி பத்தி என்னதான் ஓவர்வியூ தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளோட ஜாபோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இந்த ஒரு ரோலுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா இது வந்து சேல்ஸ் தான். பட் இது வந்து ப்ரீ சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சரியா. இதுலயே வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ இது நீங்க வந்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நீங்க படிக்கும் போது மட்டும்தான் உங்களால இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியும். நீங்க வந்து நீங்க வந்து ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் தெரியல அப்படின்னா கண்டிப்பா அந்த இன்டர்வியூல ஃபெயில் ஆயிடுவீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்க வந்து இந்த நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு சேல்ஸ்லயே நீங்க வந்து அப்ளை பண்றீங்க, ஓகேவா. ஸோ அப்போ அங்க என்ன சேல் பண்றாங்கிறதையும் தாண்டி உங்களோட ரோல் என்ன, ஐ மீன் நீங்க விற்கிறீங்க தான், பட் அதையும் தாண்டி என்ன சொல்றது ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். லைக் வந்து என்ன ஓவரா பிளாபர் ஆகுது, ஓவரா ஐயோ சொல்லிட்டேன். சரி, இன்னும் ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. லைக் வந்து நம்ம டீம் ஹெட்டுக்கு வந்து அதை நம்ம அப்டேட் பண்றது, லைக் நம்ம அதுக்கான ப்ராப்பரான ஒரு ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்றது, லைக் வந்து வேற ஏதாவது ஒரு விஷயங்கள கம்பெனிக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட ரோல்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நமக்கு வந்து கண்டிப்பா இருக்கும். நீங்க எந்த ரோல் அப்ளை பண்ணாலும் சரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க எந்த ரோலுக்கு அப்ளை பண்ணாலும் அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஜஸ்ட் கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்க, கண்டிப்பா அதுக்கான ரிசல்ட் வந்து வந்துடும், ஓகேவா.
அது அந்த கம்பெனியோட நேம் போட்டு அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லி போட்டீங்கன்னா கண்டிப்பா அதுவுமே கூகுள் வந்து காட்டிடும். ஸோ இதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை வந்து மேக்ஸிமம் ஓகேடா இவனுக்கு இந்த ஜாப் ரோல் பத்தி தெரிஞ்சிருக்கு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சிருக்கு, ஸோ அப்ப இவன் ஏதாவது ஒன்று பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஐ மீன் ஒரு ட்ரஸ்ட் வந்து நீங்க வந்து உங்க இன்டர்வியூவருக்கு கொடுப்பீங்க. அப்படி இல்லைன்னா மேலோட்டமா ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்பிடுவாங்க. ஓகே ரைட், இவன் வந்து பெருசா இந்த ஜாப்ல இருக்க மாட்டான் போல, ஏன்னா இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் இருக்கான். மேபி இன்ட்ரெஸ்டா இருந்தா அவன் இதை பத்தி கோ த்ரூ பண்ணியிருப்பான் அப்படிங்கிற ஒரு ஒரு ட்ரஸ்ட்டை நீங்க அந்த இடத்துல கொடுப்பீங்க. நீங்க இன்ட்ரெஸ்டா இல்லைங்கிற மாதிரி காட்டும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பத்தி தெரிஞ்சுக்காம போற விஷயங்கள். ஸோ நீங்க எந்த இன்டர்வியூ, நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க எந்த இதுக்கு அப்ளை பண்ணாலும் சரி, அது ஒரு பிபிஓ ஜாபா இருந்தாலும் சரி, இல்ல கால் சென்டரா, ஏஆர் காலிங், இல்ல வந்து பிசினஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ், சேல்ஸ், கோடிங், ப்ரோக்ராம், சாஃப்ட்வேர், என்னவா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சமாவது அதோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தெரிஞ்சுக்கிட்டு போனீங்கன்னா தான் அங்க உங்களால சர்வை பண்ண முடியும். அந்த ஜாபையும் ஈஸியா உங்களால கிராக் பண்ண முடியும். நிறைய பேர் விடுற தப்பே எங்க இருக்கும் தெரியுமா? யுவர் விஷன் ஆன் த ஜாப். உங்களோட விஷன் என்ன? அந்த ஜாப்ல நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க என்ன வாக போறீங்க, இவ்வளவுதானா இல்ல இதுக்கப்புறமேட்டு நீங்க அடுத்த ஸ்டெப் எல்லாம் போவீங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 1 இயர் பிஃபோர் வந்து நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தேன். ஸோ அப்படி அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க என்கிட்ட கேள்வி மேல கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. அது எல்லாமே நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நீ என்னவா ஆகணும்னு நினைக்கிற, இப்ப இந்த ஜாப்ல நீ வந்து வர, இதுக்கப்புறமேட்டு நீ என்ன ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு நான் உன்னை எங்க பார்க்கலாம், இல்ல உன்னோட விஷன் என்ன, இந்த ஜாப்ல ஏன் ஜாயின் பண்ற அப்படின்னு கேட்கும்போது நான் சும்மா என்ன சொல்லிட்டேன், நான் வந்து இல்ல நான் வந்து இதுலயே இருக்கலாம், எனக்கு இதே நல்லா தான் இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ரைட்டு பயலுக்கு வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, சீக்கிரம் ஜாபை குவிட் பண்ணிடுவான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா என்ன வந்து சரிப்பா வேணாம்ப்பா கிளம்பு அப்படி சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. ஸோ இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன்னா, அந்த விஷன்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நீங்க வந்து 1 ரவுண்டு 2 ரவுண்ட்னா பரவாயில்ல, மேபி நீங்க இன்டர்வியூல அட்டன் பண்ணீங்கன்னா மேபி 4 ரவுண்டு 5 ரவுண்டு கொடுக்குற கம்பெனிஸ்லாம் இருக்காங்க, சரியா? ஸோ அப்படிங்கும் போது உங்களுக்கு அவ்வளோ தூரம் நீங்க கஷ்டப்பட்டு அந்த ரவுண்டுக்குள்ள போய் சடனா ஏதோ ஒரு ரீசனுக்காக ஐயோ எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, இவ்வளோ டிப்ரெஷனா இருக்கு, இந்த வேலையை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அதை ஃபிட் பண்றதுக்கு யோசிச்சு பாருங்க, நீங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு, இல்லையா? நானுமே நிறைய டைம் இந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். லைக் வந்து நிறைய டைம் எடுத்து ஒரு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி செலக்ட்லாம் ஆயிடுவேன். அந்த ஜாப் போவேன். அப்புறமேட்டு என்ன ஆகும்னா எனக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். என்னடா இது ஒரு 3 மாசத்துலயே, அதுக்கப்புறம் அந்த ஜாப் அப்படியே குவிட் பண்ணிடுவேன். ஸோ இப்போ நான் ரியலைஸ் பண்றேன், நான் வந்து ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு, உங்களை இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு. ஸோ நீங்க ஒரு ஜாப்குள்ள போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷன் வச்சுக்கோங்க. அந்த விஷன் வந்து நான் 1 இயர் ஒர்க் பண்ணுவேனா இருக்கலாம், இல்ல நான் அந்த கம்பெனிலேயே வந்து நல்ல போஸ்டிங் போவேனா இருக்கலாம். இப்படிங்கிற ஒரு விஷன்ங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப சீரியஸா ஹேண்டில் பண்ணுவீங்க. அந்த இன்டர்வியூ மேல உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு லைட்டா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட விஷன் இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா நானும் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணோம்னா அது உங்களுக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும், அப்புறம் அவங்களுக்கும் டைம் வேஸ்ட் ஆகும். சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு சேலரி வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஓகே ரைட் பரவாயில்லப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லி வரவங்கலாம் வந்து இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு விஷன் வந்து வச்சுக்கோங்க. ஒரு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் ஆகுது ஒரு ஒர்க் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு இன்டர்வியூங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ், ஓகேவா? அது நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அப்ப தெரியும் உங்களுக்கு. நான் இப்ப சொல்ற விஷயங்கள் எதுவுமே வந்து உங்களுக்கு மேபி யூஸ்வலா எல்லாருமே சொல்ற டிப்ஸா இருக்காது, கொஞ்சம் அன்யூஸ்வலா தான் இருக்கும். பட் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா எந்த ஜாபா இருந்தாலும் உங்களால ஈஸியா கிராக் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுல நெக்ஸ்ட் மெயினா நான் எடுத்துட்டு வந்த விஷயம் என்னன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு ஒண்ணு. இதுல நீங்க வந்து ஒரு ஜாப்ல அந்த ஜாப் வந்து கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்டது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க நீங்க வந்து ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் கம்யூனிகேஷன்ல ஐ எம் குட் இன் மை கம்யூனிகேஷன் அப்படி சொல்லி சொல்லணும். வீக்னஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஐ திங்க் ஐ டோன்ட் ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் வீக்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். மேபி நீங்க வீக்னஸ் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை வச்சு இன்னும் 4-5 கேள்வி கேட்பாங்க. ஏன் அது வீக்னஸ், எதனால உனக்கு இது வீக்னஸ், ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி 1008 கேள்வி. இல்ல எனக்கு வீக்னஸே இல்ல, நான் இன்ன வரைக்கும் நான் அப்படி நான் ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை அப்படி சொல்லி சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படிங்கும் போது அவங்களால திரும்பி வந்து உங்களுக்கு அந்த இடத்துல கேள்வி கேட்க முடியாது. நிறைய பேர் வந்து லேக் ஆகிற இடமே என்னன்னா ஸ்ட்ரென்த்னு கேட்டா ஓகே எனக்கு இது என்னோட ஸ்ட்ரென்த் அப்படின்ட்டுருவாங்க. பட் வீக்னஸ்ன்னு கேட்டா அந்த வீக்னஸ் சொல்லிடுவாங்க. அப்ப அவங்க வந்து அதை வச்சு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்ங்கிறது எதுனா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். உங்களை வந்து அந்த நேரத்துல நீங்க சொல்ற பதில வச்சு உங்களை அனலைஸ் பண்றதுக்காக தான் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படிங்கிறது, புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்க வந்து இந்த வீக்னஸ்ல வந்து ரொம்ப இப்படி இருப்பேனா, இப்படி எனக்கு இது வீக்னஸ் அப்படி இப்படின்ட்டீங்க, அதுவும் அந்த அந்த ஜாபுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயமே உங்களுக்கு வீக்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதான், இம்மிடியேட்டா கிளம்பு அப்படின்ட்டுருவாங்க. அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு கால் பேக் பண்றேன் அப்படின்ட்டுருவாங்க, சரியா?
ஸோ அதனால அந்த வீக்னஸ்ங்கிறது மேக்ஸிமமா இல்ல, எனக்கு இல்லவே இல்லை வீக்னஸ். நான் இன்ன வரைக்கும் நான் அதை அட்ரஸ் பண்ணது இல்லைங்கிற மாதிரி ஒரு ஒரு போலியான ஒரு விஷயத்த பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணிருங்க. ஸ்ட்ரென்த்னு சொல்லும் போது அதுக்கு உங்களுக்கு என்ன உண்மையாகவே ஸ்ட்ரென்த்தோ அதை நீங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. பேர்கிட்ட லேக் ஆகிற ஒரு விஷயம் என்னன்னா டாலரன்ஸ் அண்ட் பேஷன்ஸ், இது ரெண்டு தான். ஸோ ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க, ஒரு இன்டர்வியூ முடிஞ்சு நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆயிட்டீங்க, ஒரு மீட்டிங் வைக்கிறாங்க அப்படின்னா அங்க போயிட்டு இல்ல ஏன் இவ்வளோ லேட் ஆகுது மீட்டிங், எப்போ மீட்டிங் முடிப்பீங்க, எப்போ ஜாயின் பண்ண வைப்பீங்க, ஏன் அந்த ஜாப்குள்ள தான் நீங்க போக போறீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆயிருக்கீங்க, அப்போ செகண்ட் ரவுண்டுக்கான ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு மீட்டிங்னு ஒன்று வைக்க தான் போறாங்க. அங்க போயிட்டு எதுக்குப்பா எனக்கு தெரிஞ்சது தானே, நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், தப்பு இல்லை இல்லையா? நம்ம அந்த ஜாப் தான் முடிவு பண்ணி போறோம் அப்படிங்கும் போது நம்ம பேஷண்டா இருக்க கத்துக்கணும், நம்ம ரொம்ப டாலரேட் பண்ண கத்துக்கணும் நிறைய விஷயங்கள்ல, ஓகேவா? அப்படி இல்லாதனாலதான் சில பேர் இப்ப நிறைய பேர் என்னன்னா டக்குன்னு வேலையை குவிட் பண்ணிட்டு வேணாம், ஒரு 3 மாசம் ஒர்க் பண்ணிட்டு வேணாம், 4 மாசம் ஒர்க் பண்ணிட்டு வேணாம் அப்படிங்கிறது. நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தாரு, அவர் என்ன பண்ணாருன்னா அவருக்கு வந்து டாலரன்ஸே கிடையாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த இன்டர்வியூ, அவங்க வீட்லயுமே ரொம்ப கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ஜாப்ல வந்து ஜாயின் பண்றாரு. அன்னைக்கு வந்து மீட்டிங் வைக்கிறாங்க, ஓகேவா? ஒரு என்ன சொல்லுவாங்க, கூகுள் மீட்ல டீம் மீட் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு உட்காந்து சலிச்சுக்கிட்டு அது வந்து அவருக்கு பிடிக்காம போய் இல்ல இந்த இப்பயே இப்படி பண்றாங்க, இதுக்கப்புறமேட்டு எவ்வளவு லேட் ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது. ஒரு ஜாப்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 6 மாசம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கும். நீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கிறதுக்கு அப்புறம் இன்னும் உங்களுக்கு ரொம்ப அது வந்து ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்ட்டா மாறிடும் அந்த ஜாபே. அதுலயே உங்களுக்கு வந்து பேஷன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க எப்படி ஜாப்ல வந்து ஒரு 8 to 10 ஹவர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ண சொன்னாங்கன்னா எப்படி பண்ணுவீங்க? ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணி பாருங்க. இப்போ எல்லா கம்பெனிலுமே உங்களுக்கு 8 ஹவர்ஸ் to 10 ஹவர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க டைமிங். அதனால நீங்க எங்கேயுமே வந்து ஐயோ எனக்கு கம்ஃபர்ட்டா இருந்தால் தான் நான் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லவே முடியாது, சொல்ல போனா ஆக்சுவலி. ஓகே, ஸோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்கன்னா பேஷண்டாகவும் ரொம்ப டாலரேட் பண்றதுக்கும் கத்துக்கங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. என்னோட ஃப்ரெண்டு ஒரு 2 பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ரீசெண்ட் டைம்ல அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தப்போ 50 இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன், எனக்கு வேலையே கிடைக்கல அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 50 இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு இன்டர்வியூல கூட செலக்ட் ஆகலையா எப்படி அப்படின்னு. ஸோ அப்பதான் சொல்றாங்க இந்த டெல் மீ அபௌட் யுவர்செல்ஃப், இந்த கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, அதுல வந்து லேக் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கவே அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஸ்டெப் எடுக்கவே இல்லை. அதுதான் மேட்டர். இங்க வேலை கிடைக்கலலாம் சொல்லக்கூடாது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோமா, அதுதான் இங்க மேட்டர், சரியா? ஸோ அப்படிங்கும்போது நான் சொன்னேன் கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படிங்கும்போது டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப்ல அதுக்குன்னு ஒரு சில கொஸ்டின், செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். அதுவுமே நீங்க ஒரு 1 மினிட்ல சொல்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி. உங்க வீட்ல உட்காருங்க. நான் உங்களுக்குமே சொல்ற விஷயம் என்னன்னா உங்க வீட்ல உட்காருங்க, உட்காந்து எழுதுங்க. ஐ மீன் இப்போ டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப்னா உங்களை என்ன கேட்பாங்க, மிஞ்சி போனா உங்களை பத்தி கேட்பாங்க, ஓகேவா? இப்போ நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா நான் ஃப்ரெஷரு, இந்த காலேஜ்ல இருந்து வரேன், எங்க அம்மா இது, எங்க அப்பா எப்படி, நான் வந்து இப்படி இருக்கேன், எங்க வீட்ல வந்து இப்படி, அவ்வளவுதான். இதுதான் 1 மினிட்ல வந்து உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் இருந்தா சொல்லுங்க. ஹாபிஸ் என்ன இருக்கோ, ஹாபிஸ் மேக்ஸிமம் தேவை கிடையாது. உங்களுக்கு ஏதோ ஸ்கில் இருக்கு அப்படின்னா அதை நீங்க சொல்லலாம். இதுவே வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்கீங்க அப்படின்னா உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க எங்க படிச்சீங்கன்னு சொல்லுங்க, எந்த கம்பெனில ஒர்க் பண்ணீங்கன்னு சொல்லுங்க, அந்த கம்பெனில என்ன ரோல் பண்ணீங்கன்னு சொல்லுங்க, அந்த ரோல்ல என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கறத சொல்லணும். இந்த 1 மினிட்டுக்குள்ள இது எல்லாத்தையும் முடிக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அந்த 1 மினிட்டுக்குள்ள முடிக்கிறதுக்கு. ஸோ அப்பதான் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் கேட்கறதுக்கு அந்த இன்டர்வியூவர் உங்களை வந்து பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறதுக்கு அந்த 1 நிமிஷம் தான் எடுத்துப்பாங்க, ஓகேவா? அந்த நேரத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க இப்படி கையை பேசிக்கிட்டு என்ன பண்றது அப்படிங்கிறது. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி கை கட்டி பேசுவாங்க, அப்படி கை கட்டி பேசக்கூடாது, சும்மா ஃப்ரீயா லூஸா உட்காந்து பேசணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை நான் அடுத்தடுத்த வீடியோல கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ மேக்ஸிமம் அந்த டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது ஏன் நிறைய பேர் லேக் ஆகுறாங்கன்னா அதை அவங்க ப்ரிப்பேர் பண்றதே கிடையாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப்ல என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க மூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. வீட்டில் திரும்ப ரிப்பீட்டடா அந்த விஷயத்த சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க, ஓகேவா? இப்போ ரொம்ப முக்கியமா நான் ஃபீல் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா பிரசன்ட் யுவர் செல்ஃப் இன் அ குட் அண்ட் ஸ்மார்ட் வே அப்படிங்கிறது தான். உங்களை நீங்க ஸ்மார்ட்டாகவும் அதே சமயத்துல ஒர்க்குன்னு வந்துட்டா நீங்க ரொம்ப சீரியஸா இருப்பீங்க அப்படிங்கறது. இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணணும். இது எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகும் அப்படின்னா உங்களோட வே ஆஃப் ட்ரெஸ்ஸிங், நீங்க எப்படி பேசுறீங்க, நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க, அண்ட் ஸோ அந்த இன்டர்வியூவர் கிட்ட நீங்க எப்படி பாடி லாங்குவேஜ் அப்ரோச் பண்றீங்க, எப்படி ஐ கான்டாக்ட் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துலயுமே இந்த விஷயம் வந்து அடங்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? நீங்க நார்மலா சும்மா எல்லாத்தையும் போய் உட்கார மாதிரி இப்படி உட்காந்துக்கிட்டு கால் மேல கால் போட்டு விட்டுக்கிட்டு சொல்லுங்க அப்படிங்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா, ஏன்னா இந்த மாதிரி பண்ற நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். நீ பண்ணியான்னு கேட்டீங்கன்னா நான் பண்ணது பார்த்திருக்கேன். அவங்களே சொல்லுவாங்க நான் அப்படி கால் போட்டு உட்காந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லி. அதனால நிறைய பார்த்திருக்கேன் நான். ஒரு பிளேஸ் இருக்கு, அந்த பிளேஸுக்கு இதுதான்ப்பா கரெக்டா இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ட்ரெஸ் தான் வியர் பண்ணிட்டு போகணும். அதை விட்டுட்டு இல்ல நான் வந்து பார்ட்டிக்கு போறேன் ஆனா நான் வந்து ஃபார்மல்ஸ்ல போறேன் அப்படின்னா நல்லாவா இருக்கும். இப்போ இதுவே வந்து நான் இன்டர்வியூ போறேன், அங்க நான் வந்து ரொம்ப கேஷுவல்ஸ்ல போறேன் அப்படின்னா அது நல்லாவா இருக்கும்.
ஸோ எங்க ஃபார்மல்ஸ்ல போகணுமோ அங்க ஃபார்மல்ஸ்ல போய் தான் ஆகணும். நமக்கு அங்க ஒரு நீடு இருக்கு, தேவை இருக்கு. நமக்கு அந்த நீடு முடிஞ்சதுக்கு அப்புறம் மேபி அவங்களோட ட்ரெஸ் கோட் மாதிரி நீங்க உங்களுக்கு இஷ்டத்துக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரெஸ் வியர் பண்ணிக்கலாம், அது வேற. பட் நமக்கு ஒரு நீடு இருக்கு, அந்த நீடை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கும் போது அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அப்படிதான் நம்ம போகணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க கூடாது இல்லையா? ஸோ தெரிஞ்சுக்கங்க, நீங்க கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க. மேபி உடனே ஜாப் கிடைக்கும் கிடையாது. ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா அதுல கண்டிப்பா 2 இன்டர்வியூல செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நான் பர்சனலி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஸோ அதே மாதிரி கம்யூனிகேஷன்ல இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் நிறைய இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட ஃப்ளூவன்சி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேட்கறதுக்கே கூச்சமா இருக்கிற சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க அப்படிங்கிறதுலாம் பண்ணிருங்கப்பா. ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this video and thanks for watching this video.